போகிறது கோதுமை அப்பம். அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம கோதுமை அப்பம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் இந்த கப்பு அளவு 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பு அளவு 1 கப்பு ரவா. ஓகேவா? நான் சீனி எடுத்திருக்கேன், வெள்ளை சீனி. அதே கப்பு அளவு தான் 1 கப்பு. அப்படி உங்களுக்கு வெள்ளை சீனி பிடிக்கலன்னா வெல்லம் கூட பாய்க்கலாம். 1/2 கப்பு தேங்காய் பூ, 1 ஸ்பிஞ்ச் பேக்கிங் சோடா. அப்படி உங்களுக்கு தேவைன்னா பிரச்சனை இல்லை. 2 ஸ்பிஞ்ச் அளவு உப்பு. இந்த கப்பு அளவு 3 கப்பு தண்ணி. ஓகேவா? இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு காமிக்கிறேன். நான் முதல்ல கோதுமை மாவில் சேர்த்துக்கிறேன். நல்லா சளிச்சிக்கங்க. ஓகேவா? இது கூட நான் ரவா சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஓகேவா? அதுக்கப்புறம் 1 கப்பு சீனி இதில் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் சோடா நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு, ருசிக்கு தான் உப்பு சேர்க்குறேன். இந்த அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும். ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? கரண்டியில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் இது கை தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த தண்ணி 1 கப் தண்ணி இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணோம். ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு இனிப்பு பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் சீனி போட்டுக்கலாம். ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் வரணும். இப்படி தான் இருக்கணும். இந்த டெக்ஸ்சர் தான் இப்படி தான் இருக்கணும். ஓகேவா? நான் ஒரு கப்பு தண்ணி, 1 கோல் தண்ணி நான் பாய்ச்சேன். இந்த கப்பு அளவுக்கு 3 கப்பு. இந்த கப்பு அளவுக்கு 3 கப்பு. ஓகேவா? இப்போ நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, முதல்ல இதை மூடி வச்சிடணும். ஒரு 15 நிமிஷம் நல்லா மூடி வைக்கணும். ரவா நல்லா கரையணும். ஓகேவா? இப்போ நல்லா மூடி வச்சுருவோம். ஓகேவா? இப்போ 15 நிமிஷம் ஆச்சு. திறந்து பார்க்கலாம். ஓகேவா? கரண்டி எடுத்து இப்படி கிண்டி பாருங்கள். நல்லா திக்காக வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம என்ன ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, தேங்காய் பூ இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ பாருங்கள், தேங்காய் பூ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது ஒரு பக்கத்து அப்படியே இருக்கட்டும். எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காயிட்டோம். எண்ணெய் நல்லா சூடு ஏறிச்சு. அனல் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த 1 கரண்டி அளவு அப்போ நம்ம சேர்த்துக்க போகிறோம். அப்படியே இதில் கொட்ட வேண்டியதான். ஓகேவா? இன்னொரு டிப்பு எடுத்து காமிக்கிறேன். எடுத்து ஊற்ற வேண்டியதான் அப்படியே. ஓகேவா? நல்லா வேகட்டும். ஓகேவா? இப்போ ஒரு சைட்டு லேசாக வெந்திருக்கு. இப்போ நம்ம திருப்பி போடலாம். ஓகேவா? திருப்பியாச்சு. இந்த சைட் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்லா வடிகட்டுங்க. ஓகேவா? பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? நான் கோதுமை அப்போ நான் செஞ்சுருக்கேன் பாருங்கள். செஞ்சு முடிச்சிட்டேன். மொத்தம் எனக்கு 15 பீஸ் கிடச்சிருக்கு. ஓகேவா? நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நான் செஞ்சது டேஸ்ட்டாகவும் நல்லா ருசியாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கோதுமை அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.